கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்செட்டியந்தல் ஊராட்சி பகுதியில் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பால் சாலை அமைக்க முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அதை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ளது தென்செட்டியந்தல் ஊராட்சி. இந்த ஊராட்சியில் உள்ள மேற்கு காட்டுக்குட்டாய் பகுதிகள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் தங்களது சொந்த நிலத்தில் மரவள்ளி கிழங்கு, மஞ்சள், நிலக்கடலை, மக்காச்சோளம் போன்றவற்றை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்கள் விளைவிக்கும் விவசாய பொருட்கள் மற்றும் இவர்களது போக்குவரத்து என அனைத்தும் பிரதான சாலையோடு இணைக்கும் ஒரு சிறிய மண் சாலை வழியாகவே நடைபெற்று வருகிறது. முதலில் அகலமானதாக இருந்த இந்த சாலை காலப்போக்கில் ஆக்கிரமிப்பாளர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்பட்டு சிறிய சாலையாக மாறியுள்ளது. இந்த மண் சாலை தவிர இப்பகுதியை பிரதான சாலையோடு இணைக்கும் மாற்று வழி இங்கு கிடையாது. இந்த மண் சாலையானது ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் இருப்பதால் இங்கு மண் சாலையை மாற்றி தார் சாலை அமைப்பதில் பல சிக்கல்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். நாங்க கல்ல போடுவோம், கருணக்கிழங்கு வைப்போம், இது அந்த சோளம், பூ, எதோ எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தை வச்சுட்டு இருக்கிறோம். இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போனாதான் எங்களுக்கு ரோடு. பாதை இருக்கா இல்லையா? பாதை இருக்கு, கம்மியா இருக்குது. கேட்டோம்னா விட மாட்டேங்கிறாங்க, சண்டைக்கு வராங்க. வண்டி எடுத்துட்டு போற வண்டி எல்லாம் எப்படி போகுது? இது பார்த்துதான் பொறுமையா தான் போக முடியுது. அது வந்து நாங்க விரிவுபடுத்துறதுக்கு கேக்குறோம். பக்கத்துல இருக்கிறவங்க அக்கம் பக்கம் விட மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக இங்கு தாங்கள் விளைவிக்கும் விவசாய பொருட்களை கொண்டு செல்ல முடிவதில்லை என்றும், தங்கள் குழந்தைகள் செல்லும் பள்ளி வாகனமும் அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் கூட இந்த சிறிய மண் சாலை வழியாக இங்கு வர முடிவதில்லை எனவும், குறிப்பாக மழைக்காலங்களில் இந்த குறுகலான மண் சாலைகள் மிகுந்த அச்சத்தோடையே சென்று வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். பக்கத்தில் எங்களால் வந்து இங்கேருந்து ஆம்புலன்ஸோ லாரியோ எதுவுமே ஸ்கூல் வேனோ எதுவுமே போக மாட்டேங்குதுங்க. நாங்கள் அங்கேருந்து வந்து தான் இங்கே நடந்து பிள்ளைங்களையோ ஒரு முழுகாமல் இருக்கிற பொண்ணுங்க ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் வரும்போது டயர் பஞ்சர் ஆகிடுது. 400 மீட்டர் மட்டும் தான் நாங்கள் வந்து போடுவோம்னு சொல்கிறாங்க அரசாங்கத்தில். அந்த 400 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற குடும்பம் எப்படி போகிறது? ஏன் அந்த 400 மீட்டருக்கு மட்டும் தான் அரசாங்கம் ஜல்லி போடுவாங்களா? அதுக்கு மேலே இருக்கிறது யார் மடிச்சு கட்டுறதுங்க? அகலம் இடுப்பள்ளிக்கு மேலே அகலம் இருக்குது. எந்த வண்டி வந்தாலுமே கீழே விழுந்துருதுங்க. இந்த மண் சாலையை மாற்றி அகலமான தார் சாலை அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்புதான் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் ஆக்கிரமிப்பாளர்களின் தலையீட்டால் இந்த சாலை போடும் பணியானது தற்போது கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் முதல் முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரை கோரிக்கை மனுக்களை அனுப்பியதாகவும், ஆனால் இதுவரை எந்தவிதமான முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். 6 அடி தான் இந்த இடத்துல இடமே இருக்குதுங்க. எங்களுக்கு வந்து 15 அடி எங்களுக்கு இடம் வேணும். நாங்க வந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு உள்ளார எங்களுக்கு பஸ் போக முடியல, லாரி போக முடியல, ஒரு வண்டி போய் எந்த ஒரு அறுவடையும் செஞ்சுட்டு வர முடியல. நாங்க விவசாய நிலம் தாங்க பண்றோம். என்னென்ன விவசாயம் பண்றோம்? நாங்க வந்து நெல், கம்பு, சோளம், மஞ்சள், குச்சி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இது எல்லாமே நாங்க வந்து பண்ணிக்கிட்டு வரங்க. நீங்க இந்த விவசாயத்துக்கு உண்டான நிலம் 1000 ஏக்கருக்கு மேல நிலம் இருக்குதுங்க. இதை வந்து நீங்க எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க இதுல எல்லாரும் போயிடுவோம். இது எங்களுக்கு ஒரு வழி, நல்ல வழியை மட்டும் அரசாங்கம் எனக்கு செஞ்சு கொடுக்கணுங்க. எனவே உடனடியாக ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து இந்த இடத்தை மீட்டு இந்த குறுகலான மண் சாலையை அகலமான தார் சாலையாக அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்பகுதி மக்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் சந்திரகாந்துடன் செய்திக்குழு.